ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நியூஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல முருங்கைக்காவை ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம். இது பொரிஞ்சு வரும்போதே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக நீட்டு வாட்டில் வெட்டி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இதை இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காவை சேர்த்துடலாம். போட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை மூடி போட்டு சிம்மிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கலாம். சரிங்களா? காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த முருங்கைக்காவும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்படியே ஒரு 5 மினிட்ஸு சிம்மிலேயே நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் முருங்கைக்காவில் மசாலா நல்லா ஏறும். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபைனல் டச் வந்து லைட்டாக பெருங்காயத்தூள், அது மேலேயே கொஞ்சமாக இட்லி பொடி கூட லேசாக இதனோட டேஸ்ட்டை வந்து சூப்பராக ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். இது மாதிரி செஞ்சு டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள். அது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல், இதையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஒரு கிளறிட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.